வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட் இல்ல பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 2 hours ஊற வச்சுக்கணும். தண்ணி இல்லாம அரைக்கணும். தண்ணியோட அரைச்சோம்னா நல்லா இருக்காது. இதுல வந்து 4 வரமிளகா போட்டுக்கணும். 1/2 கிலோ சொல்றேன். அப்புறம் இங்க வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதுல எடுத்துக்கணும். தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் பெருங்காயம். இது வந்து குழம்புல ஊத்துறதுக்கு தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் அது வந்து பருப்பு உருண்டையில போடணும். புளி கொஞ்சமா ஊற வச்சு அதை கரைச்சு குழம்புல ஊத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பருப்பு உருண்டைக்கு வந்து பருப்பு அரைச்சிக்கலாம். அது என்னென்ன போட்டு அரைக்கணும்னு இப்ப நான் சொல்றேன். இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பருப்புல வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்க கூடாது, சரியா? ட்ரையா இருக்கணும். ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். ஓகே. போடுமா? கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இத போய் அரைச்சிட்டு வா மிக்ஸில. எங்க வெங்காயம் இது மாதிரி கெட்டியா அரைச்சுக்கணும். தண்ணியா இருக்க கூடாது, சரியா? இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். அதுல வந்து வெங்காயம் நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல, அது கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வந்து அதுக்குன்னு தனியா வெட்டி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து இப்ப சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணிட்டு இது ஒரு தட்டுல உருண்டை போட்டு வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துடுவோம். கொத்தமல்லி போடலாம். சரி, வேணா குழம்புல போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு நாங்க வந்து ஸ்டிக் வாங்கியாச்சு. சரி, இதை கொஞ்சமா வடை போட்டுக்கலாம். அந்த மாவு வச்சிருக்கேன். இல்ல ஒரு 5-6 வடை போட்டுக்கலாம். இல்ல இன்னும் எடுத்துக்கவா? இல்ல சாப்பிடுவீங்களா? உருண்டை வடை சாப்பிடுவேன். உருண்டைதான் உருண்டை குழம்பு சாப்பிடுவீங்களா? அப்புறம் சரி, வேணா 2 உருண்டை எடுத்துக்கலாம். வடை போட்டு தானே இதெல்லாம் குழம்பு செய்யலாமா? குழம்பு செய்யலாம். இப்ப வந்து எண்ணெய் வந்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகுளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகுளுந்த பருப்பு ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி தான் போடணும். அப்படியே முழுசு முழுசா போட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயம் வெட்டி அதை 2ஆவோ இல்ல 4 பீசஸாவோ கட் பண்ணி போடணும். பெருசா இருந்துச்சு சின்ன வெங்காயம் அப்படின்னா 4 பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, சின்ன வெங்காயம். இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்ப வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ண போறோம். ஆமா, இந்த அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு அவரைக்காய், அவரைக்காய் இது வந்து சந்தையில வாங்கணும். அந்த இந்த அவரைக்காய் இது பேர் நாட்டு அவரைக்காய். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது சட்டி காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு நாங்க இதுக்கும் வெங்காயம் அம்மா வெட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 2 போட்டா போதும். 2 இல்ல 1 போட்டா போதும்.
ஒண்ணு போட்டா போதும், அதே காரமா இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்ப இங்க வா, இதுக்கு வா. இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? மஞ்சத்தூள் எங்கடி வச்ச? அங்க எடுத்துட்டு வா. இதுகிட்ட வச்சிருக்கேன். எடுத்துட்டு வா போ. எடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள். ஆமா, சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சைடுல வந்து இது வதங்குது. இங்கே நம்மளோட இதுவும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த வெங்காயம் வதங்கிடுச்சா? அவரைக்கால அந்த அவரைக்காய் போட்டுக்கலாம். அதனால வதக்கி விடு. அதோட அப்படியே வேகட்டும். முருகா, அதனால வதங்குதா? புளிய கரைச்சு ஊத்திக்கலாம். ஆன் பண்றேன். இது வதங்கனே புளி இருக்குல்ல, புளி கரைச்சு வச்சதை அப்படியே ஊத்திக்கலாம். ஓகே, புளி நம்ம கரைச்சு வச்சிருந்ததை இப்ப சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு சாட்டர்டே வந்து லீவு. அவரைக்காய் வந்து இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதுல வந்து எந்த மசாலாமே சேர்க்க தேவையில்ல. அவரைக்கால மஞ்சள் பொரியல் என்ன மசாலா சேர்க்க போற? நீ எல்லாத்துலயும் அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம்ல. தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊத்தி இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மேல கொதிச்சு வரும்ல, அப்ப வந்து இந்த உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். இது மேல கொதிச்சு வரும்போது நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். குதிச்சுட்டேன். குதிச்சு இல்ல, கொதிச்சு. நான் குதிச்சுட்டேன், சாரி. அவரைக்கால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அப்பதான் ஓகே. எங்களுக்கு 3 நாள் லீவ் கிடைச்சிருச்சு. தண்ணி சேர்த்தாச்சு, வேகட்டும். அவரைக்காய் தண்ணி சேர்த்தாச்சு, வேகட்டும். அது குழம்பு கொதிச்சோடனே உருண்டை போட்டுடலாம். குழம்பு கொதிக்கிற மாதிரி இருக்கு. கொதிக்காது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. நல்லா அவரைக்காய் வேகணும். இது குழம்பு வந்து கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். நான் நல்லா கொதிக்கணும். ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். ஓகே. இப்ப இந்த மாதிரி கொதிச்சோமே நம்ம போட்டு வச்சிருந்தால உருண்டை, அந்த உருண்டையை சேர்த்துக்கலாம். குறைச்சு வச்சுக்கணும் அடுப்ப. அப்படியே உருண்டை கரைஞ்சிடும். ஒவ்வொருத்தர் இதை எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? இந்த உருண்டை செஞ்சு அதை இட்லி பானையில வேக வச்சு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஆனா இதுலயே வந்து உருண்டை வெந்துரும். ஒவ்வொருத்தர் போட்டா குழம்பு தனியா பிரிஞ்சு வந்துடும் உருண்டை. அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா தண்ணியா அரைச்சிடுவாங்க. அதனாலதான் போட்டோடனே உருண்டை வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுதான் தண்ணியா, ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதுல பிசைஞ்சிட்டோம்னா தண்ணி இல்லாம ஆயிடும். இப்ப இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். சரியா? மூடி வச்சா அந்த உருண்டை வெந்துரும். வெந்தோடனே தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை ஊத்திட்டு இறக்கிடலாம். இப்ப போட்டாச்சா? இப்ப இந்த அவரைக்காய் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குழம்பு மேல ஊத்தி விடும், இந்த உருண்டை மேல. அது பாடு வெந்துட்டு கிடக்கும். ஒரு 5 minutesல வெந்துரும். இப்ப இது மூடி வச்சிருவோம்.
குறைச்சே வைக்கணும், அடுப்ப ஃபுல்லா வைக்க கூடாது, உடஞ்சிடும். சரி, அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சாமா? இல்ல இன்னும் ரெடி ஆகல, வெந்து. ஓகே, அவரைக்காய் அது வேக லேட் ஆகும். ஓகே, இப்ப வந்து மூடி வச்சாச்சு. இது அப்படியே உருண்டையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். உருண்டை மேல கொஞ்சமா அந்த குழம்பை எடுத்து ஊத்தி விட்டோம்னா அதாட்டுக்கு வெந்துடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாரு, அப்படியே உருண்டை கெட்டியா அப்படியே விட்டுட்டோம்னா ஓகே, ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். குறைச்சுதான் வைக்கணும். இங்க பாரு, அம்மா குறைச்சுதான் வச்சிருக்கேன். ஏத்தி வச்சோம்னா உருண்டை அப்படியே ஃபுல்லா போயிடும். ஒரு அவரைக்காய் பார்க்கலாம். ஆமா வாங்க, அவரைக்காய் மாட்டேருக்கு வரலாம். இன்னும் வேகணும். கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்திருச்சுன்னா போதும். வத்தினோடனே கொஞ்சமா தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஓகே, போட்டா அவரைக்காய் ரெடி. கையில கூட எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சா. சின்ன பீஸா எடுத்து நசுக்கி பார்க்கலாம். வேகவே இல்லை, அப்படியே குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள அது வெந்துடும், வேகட்டும். ஓகே, பத்தியா பருப்பு உருண்டை வெந்துருச்சு. பத்தியா நம்ம போட்டப்ப எவ்வளவு சின்னதா இருந்துச்சு, பாரு பெருசாயிடுச்சு, உடையும் இல்ல. குழம்பு சூப்பரா இருக்கா. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இது ஒண்ணு மட்டும் இன்னும் வேகல, சைட்ல உள்ளது வேகட்டும் 5 நிமிஷம். இதுவும் வெந்துருச்சு. சைட்ல போட்டோம்னா அந்த உருண்டை மட்டும் வேகல. இது அவரைக்காய் வெந்துருச்சு. இது வரேன், நல்லா இருந்திருக்கு. நவுரடி கையை எடுதாச்சு. எல்லாம் தேங்காய் போட்டுக்கலாம். குழம்பு வாசனை வருதுண்ணா. அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சா, ஆஃப் பண்ணிடலாம். இப்ப குழம்புல வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம்ல, தேங்காவும் சீரகமும் அதை ஊத்திடலாம். ஊத்திட்டா குழம்பு ரெடி. தேங்காய் ஊத்திட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க கூடாது, சரியா? ஒரு 2 மினிட்ஸ் தான், அப்படியே நிப்பாட்டிடு. கரண்டி கையெடு, கொஞ்சம் நவுறு, கொஞ்சம் நவுறு. அவ்வளவுதான் கைஸ், நம்ம உருண்டை போடையில சின்னதா இருந்துச்சு, பாரு எவ்வளவு பெருசாயிடுச்சு. வேகமும் பெருசாயிக்கும், உடையில பத்தியா. எல்லா உருண்டையும் நல்லா இருக்கா. உருண்டை கம்மியா தான் போட்டிருக்கேன். எங்க வீட்டுல யாரும் சதானு உங்க அப்பா தான் சாப்பிடுவோம். இதுங்களா உருண்டை சாப்பிடாதுங்க. அது மேலதான் வடை போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வடையை போட்டுடலாம், போட்டுட்டு சாப்பிடலாம். அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சரி, நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இரு, வடை சுடணும்ல. குழம்பு கொதிச்சுச்சா, சுத்தி எண்ணெயெல்லாம் வந்துச்சு பாரு, எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டை உடையாம வந்துச்சா, இறக்கையில கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. உருண்டை போட்டாச்சா, பெருங்காயம் போட்டுட்டேன் அம்மா, சரியா? ஒரு ஸ்பூன் டெட்டால் வந்து குட்டி குட்டி வடை தான் போட போறோம். நம்ம மாவு கொஞ்சம் தான் இருக்கா, தெரியலப்பா. ஷெல்ஃப்ல பாருங்க. டெட்டால் நான் எடுக்கவே இல்லைங்க. அப்பா பைய போட்டு சொட்டு சொட்டுன்னு கலட்டுறாரு. இருக்கா? எதையும் தேடுறது கிடையாது, எல்லாத்துக்கும் நான் வரணும். இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. காணோம், இல்ல திருப்பி போடணும்டி வடைய, அப்பதான் வேகும் 2 சைடும்.
பிரைட்டே இல்ல, வடை வெந்துட்டே இருக்கு. இந்த வடையை எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது, இந்த சலசலன்னு இருக்குல்ல எண்ணெயில அப்படி புசு புசுன்னு புசுவான மாதிரி வருது இல்ல, புசு புசு புசு, அது புசு புசுன்னு நின்றுச்சுன்னா வடை வெந்துருச்சுன்னா. அது நிக்கலன்னா இது மேல பாக்குறதுக்கு நம்ம பிரவுனா இருக்கும், உள்ள பிச்சு பார்த்தீங்கன்னா மாவா இருக்கும். எடுத்துருவோம், வெந்துருச்சு. அவ்வளவுதான் கைஸ், நம்மளோட வடையும் ரெடி ஆயிடுச்சு. இது பொடலங்காய் அந்த என்னக்காய், அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர். 95% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க, 5% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க. ஆமா கைஸ். சோ இந்த மாதிரி டெய்லி நாங்க இப்ப அது வாங்கிட்டோம், ஸ்டிக் வாங்கிட்டோம். அதனால டெய்லி கண்டிப்பா குக்கிங் வீடியோஸ் போட்டு உங்களை சாவடிப்போம். உங்களை இது பண்றாங்க இல்ல, எனக்கு காலைல அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருவாங்க. சாகலாம் அடிக்க மாட்டோம் நாங்க. குக்கிங் நாங்க என்ன சமைக்கிறோமோ அது டிப்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அதை பார்த்து எல்லாரும் சமைங்க. எத்தனை பேருக்கு இந்த பருப்பு உடும்பு குழம்பு, பருப்பு உருண்டை குழம்புலாம் செய்யவே தெரியாது தெரியுமா? செஞ்சாலும் இந்த மாதிரிலாம் ரவுண்டா வராது, பாதி பேர் திரிஞ்சு போயிடும், டேஸ்ட் இருக்கா. இது செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, செம்மையா இருக்கும். எங்க அம்மா எல்லாத்தையும். ஆமா ஆமா ஆமா, நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். பை கைஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை கைஸ்.